வணக்கம். வாரம் ராசி பலன் துலாம். துலாம் ராசியை சுக்கிரன் பார்வை செய்கிறாரு 7ஆம் இடத்துலேருந்து. அதனால் உடல் மனது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகும். செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்துல அமர்ந்து சந்திரன் பலமடைகிறாரு. சந்திர மங்கள யோகம் நீச்ச பங்க அமைப்பும் இங்கே செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய தனாதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய். அதனால் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் குடும்ப ரீதியிலும் வருமான இல்லாத துலாம் ராசி நண்பர்களுக்கு வருமான உயர்வும் ஏற்படுது. முக்கியமாக குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். முயற்சி ஸ்தான அதிபதி 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதே போல் 8 உங்களுக்கு ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. நீண்ட நாள் பிரச்சனை கண்டிப்பாக இப்போது தீர்வுக்கு வருது. நீண்ட நாள் உடல் சோர்வு, உடலில் ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கும். சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அனைத்து கஷ்டங்களும் விலக போகுது. அதே போல் துலத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி அமர்ந்துட்டார். சனியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. வெளி தூரத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பாக இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு அமைப்பு இந்த வாரம். அதே போல் குழந்தைகள் புத்திரம், பூர்வீகம் இது போன்ற அமைப்புகளில் விரய செலவுகள் இருக்கும். அது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. 5ல் ராகு வந்துட்டார். புத்திர தடை தருவார்னா அப்படி இல்லை, குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் 7 நீண்ட நாளாக நீச்ச அமைப்பில் இருந்துட்டார். திருமண தாமதத்தை அவர் கொடுத்தாரு. அவரும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் இங்கே 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைவதனால திருமண தடை நீங்குதுங்க. அடுத்ததாக வாழ்க்கை துணையின் மூலமாக நினைத்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, மன ஒற்றுமை, அதே போல் லாபகரமான அமைப்புகள்லாம் உண்டு. 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல புதனுடன் இணைஞ்சிருக்கிறார், பாக்கியாதிபதியுடன். ஒரு திடீர் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். தகப்பன் வழி உறவுகள் மூலம், தகப்பன் வழி சொத்துக்கள் மூலமாகவும் திடீர் திருப்பங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு முறையில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். ஒரு சின்ன அலைச்சலுடன் கூடிய நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.